நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாட்டி பேசுகிறேன். நண்பர்களே, ஓட்டுநர் இனம் இன்னைக்கு நமக்கு இந்த வருடம் இந்த மாதம் ஒரு பொன்னான வருடமா இருக்கும், பொன்னான ஒரு மாதமா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, எலெக்ஷன் வருது. இன்னும் ஒரு நாள் தான் இடையில இருக்கு நம்மளுடைய வாக்கை செலுத்துறதுக்கு. நண்பர்கள்ட்ட ஏற்கனவே நான் தெரியப்படுத்தியிருந்தேன், நம்ம ஓட்டுநர் சமுதாயத்தில் இருந்து 234 தொகுதியிலையும் நம்ம ஓட்டுநர்களையே வேட்பாளர்களாக நிறுத்தி நம்ம இந்த தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 110 நண்பர்கள் வரைக்கும் ஆல்ரெடி பேர் லிஸ்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வட்டம் நமக்கு அவ்வளவு இடங்கள் கிடைக்கல. மொத்தமே 28 தொகுதியில் மட்டும்தான் நம்ம ஓட்டுநர் நண்பர்கள் வேட்பாளர்களாக சுயேட்சையாக களம் இறங்கியிருக்காங்க. மற்ற இடங்கள் கிடைக்கல. நிறைய நண்பர்கள் வர்றேன்னு சொன்னவங்க வரல, பண பிரச்சனைகள். அதனால இந்த எலெக்ஷன்ல முழுமையாக தேர்தலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கலை. அடுத்த எலெக்ஷன்ல அதுக்கு முன்னாடியே அனைத்து ஏற்பாடுகளையும் பண்ணி மீண்டும் அதை நாம சந்திப்போம். இப்ப சுயேட்சையாக ஓட்டுநர்கள் நம்ம இனத்துக்காக அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கியிருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை கொடுத்து அவங்கள கொஞ்சம் ஆதரிக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். எந்தெந்த தொகுதியில யார் யார் நிக்கிறாங்கன்றத நீங்க விசாரிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இப்ப பழையபடி நான் வீடியோ போட்டு சொல்லி ஒருத்தருக்கு சொல்லாம போட்டு அது தப்பாயிரும். உங்க தொகுதியில வேட்பாளராக ஓட்டுநர்கள் நிக்கிறாங்களா அப்படின்றத ஒரு தடவை பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியும், எந்த ஒரு ஆண்ட கட்சியும், ஆண்டுட்டு இருக்கிற கட்சியும், ஆண்டு முடிச்ச கட்சியும் ஓட்டுநர் இனத்துக்குன்னு எதுவுமே முன்னாடி வந்து செய்யல. இனிமேலும் அவங்க செய்ய போறதில்ல. நமக்கு தேவை, நமக்கு பசிக்குது, நமக்கு வைத்த வழி அப்படின்னா நாம தான் முன்னாடி நின்று அதை மாற்றணும். மாத்துறதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். முதல் முயற்சி தான் இது. அதை முதல்ல தெரியப்படுத்திக்கிறோம். இந்த வட்டம் உங்களுடைய வாக்குகளை உங்க தொகுதியிலே நிற்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கு, ஓட்டுநர் வேட்பாளர்களுக்கு கொடுத்து அவங்கள கொஞ்சம் ஆதரிங்க அப்படின்றத நண்பர்கள்ட்ட கேட்டுக்கிறோம். நன்றி நண்பர்களே.